இங்க இன்னைக்கு வந்து மீன் குழம்பு நான் சொல்ற டிப்ஸோட பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். அதுக்கு முதல்ல வந்து கடாய் எடுத்துக்கோங்க. அதில 4 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. இப்போ வந்துட்டு எண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம். இது தாளிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு 4 பல்லு பூண்டு வந்து குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து சின்ன வெங்காயம் பொடி பொடியா நறுக்குனது ஒரு கைப்பிடி அளவு அதையும் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை வந்து சேர்த்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்துட்டு தனியா வச்சிருக்கேன். இதை வந்து தேங்காயோட அரைச்சு ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி தான். இப்போ வந்துட்டு 3 பழுத்த தக்காளி வந்து கையிலேயே நல்லா மசிச்சு அதையும் வந்து நான் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி மசிகிற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்படி கரண்டியால் நல்லா வந்து தக்காளியை வந்து நல்லா மசிச்சு விட்ருங்க. இந்த தக்காளி மசிகிறத பொறுத்து தான் உங்கள் குழம்பு வந்து நல்லா வந்து கெட்டித்தன்மையாக மாறும். அதுக்காண்டி தான். ஸோ இதோட வந்துட்டு நான் 1 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து நல்லா ஊற வச்சுருந்தேன். அதை வந்து நல்லா ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. இப்போ மிக்சியில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெங்காய விழுது, அப்புறம் வந்து கொஞ்சோண்டு தேங்காய் இதையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. தேங்காய் அதிகமாக போடக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு மீனை வந்து ஒன்றா வந்து போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து எண்ணெய் வந்து ஃப்ளோட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த விழுதையும் போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு எடுத்திங்கன்னா மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இது கொத்தமல்லி போடாதீங்க, ஃப்ரெஷ் கறி லீஃப் இருந்தால் அதை வந்து கட் பண்ணி போடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை பண்ணதுக்கப்புறம் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் மூடி போட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. இதை வந்து சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்து ஊற்றுங்க. அப்போ தான் அது நல்லா கெட்டியாகும். ஸோ நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.